சிலர் ஒருவரின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் எளிதாக மாறுவதை பார்த்து மனச்சோர்வாகி போகிறார்கள். ஒருபோதும் இப்படி பேசுவார்கள், பிறகு முற்றிலும் மாறுபட்ட செயல்களை செய்வார்கள், சூழ்நிலைக்கேற்ப தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வார்கள். கடினமான சவால்களை சந்திக்கும் போது பலர் தங்களது தன்னம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் சிலர் எந்த சூழ்நிலையிலும் மாறாத உறுதியுடன் இருக்கிறார்கள். 1 சாமுவேல் 17:7 தாவீது நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வாழ்வதை எவ்வாறு கடைபிடிக்க முடியும் என்பதை காட்டுகிறார். இஸ்ரவேல் இராணுவத்தை கிண்டல் செய்யும் கோலியாத்தை முதலில் கேட்டபோதும், சாமுல் ராஜாவுடன் பேசும்போதும், போர் மேடையில் கோலியாத்தை எதிர்கொள்ளும் போதும் தாவீது ஒருபோதும் மாறவில்லை. அந்த பெரிய போர்வீரன் இஸ்ரவேல் மக்களையும் தேவனையும் அவமானப்படுத்துவதை தடுக்க தாவீது தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளப் போவதாக அறிவித்தான். கோலியாத் தன் பெரிய ஆயுதங்களுடன் மிரட்டும் போதும், நான் உன்னை தேவனுடைய நாமத்தில் வெல்லுவேன், உன்னுடைய தலையை அரிக்கிறேன் என்று தாவீது நம்பிக்கையுடன் கூறினான். அவன் அஞ்சவில்லை, பதற்றப்படவில்லை. அவன் வார்த்தைகளும் செயல்களும் எந்த சூழ்நிலையிலும் மாறவில்லை. இந்த உறுதி திடீரென்று வரவில்லை, அவன் தினசரி வாழ்க்கையில் தேவனோடு இருந்த அனுபவத்தின் பலனாகவே உருவாகியது. மேய்ப்பராக தன் ஆடுகளை காட்டுவர்களிடமிருந்து காப்பாற்றும் போது அவன் தேவனை மட்டுமே நம்பியிருந்தான். அவன் சிங்கங்களையும் கரடிகளையும் எதிர்த்த போது தேவனை எப்படி நம்பியிருந்தானோ, கோலியாத்தை எதிர்க்கும் போதும் அதே நம்பிக்கையுடன் நடந்தான். இது ஒரு திடீர் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட செயலல்ல, ஆயுள் முழுவதும் தேவனுடைய முன்னிலையில் நம்பிக்கையுடன் வாழ்ந்ததன் விளைவாகும். கோலியாத்துடன் போரிட செல்லும் போது தாவீது ராஜாவின் கவசத்தையும் வாளையும் அணியவில்லை. அவன் சாதாரண மேய்ப்பரின் உடையை அணிந்திருந்தான். கையில் ஒரு தடியும் ஒரு கல்லெறியும் கருவியும் மட்டும் இருந்தன. அவன் முன்பாக தேவனை எப்படி நம்பினானோ இப்போதும் அதே போல் நம்பினான். எதிரியின் அளவு பெரியதாக இருந்தாலும், போரின் பயம் அதிகமாக இருந்தாலும் அவன் நம்பிக்கை மாறவில்லை. உண்மையாக தேவனை நம்பும் மனிதர்கள் தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களின் வார்த்தைகள், செயல்கள், மனப்போக்குகளை மாற்ற மாட்டார்கள். அவர்கள் சிறிய பிரச்சனையையோ பெரிய சவாலையோ எதிர்கொள்ளும் போது ஒத்தவிதமான உணர்வுடன் இருக்கிறார்கள். ஏனெனில் இயேசு yesterday, today and forever ஒரே மாதிரியானவர் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு எப்போதும் அன்பும் கருணையும் காட்டுகிறார். அவர் சிலுவையில் தன் உயிரை கொடுத்து நமக்கு மீட்பு அளிக்க தனது மகத்தான அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே கிறிஸ்துவில் வாழ்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ முடியும். என்று நீங்கள் உங்கள் அனைத்து சவால்களையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.